அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை நினைத்து ஏங்கி தவிக்க அவர்களுடைய பெயரை இப்படி எழுதுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சக்தி மிக்க ஏஞ்சல் நம்பரை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நேம் ஸ்பெல்லுடன் ஏஞ்சல் நம்பரை நம்ம சேர்த்திருக்கிறதுனால இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்களை கொடுக்கும். உங்களை விட்டு பிரிந்து போன நபர் அவங்களாகவே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நிறைய மெத்தட்ஸ்ல நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நீங்க விரும்பிய நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்தது, மெசேஜஸ் வந்ததுன்னு நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதே போல ஆற்றல் மிக்க ஒரு மெத்தடை தாங்க இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி மிக்க ஏஞ்சல் நம்பர் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். தினமும் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து 11 நாட்களுக்கு 11 டேஸ்க்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ஒயிட் கலர் அன்ரூல்டு நோட்புக் அல்லது பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ரூல்டு நோட்புக் தான் வச்சிருக்கீங்க அல்லது வீட்ல நீங்க டைரி வச்சிருக்கீங்கன்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அன்ரூல்டு நம்ம யூஸ் பண்றதுக்கான காரணம் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் நேம் ஸ்பெல் மற்றும் ஏஞ்சல் நம்பரை எழுதுவதற்கு ரெட் கலர் பென் மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற கலரை நம்ம யூஸ் பண்ண கூடாது. ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து எழுதுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மெத்தடை பயன்படுத்த வேண்டாம். அமைதியாக நாம் இருக்கும்போது நம்முடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்தினாலும் அது உடனே நமக்கு பலனை கொடுக்கும். ரொம்பவுமே பெஸ்டான டைம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கும் அந்த சில நிமிடங்களை பயன்படுத்திக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்தில் தூங்க போவீங்களோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இந்த டெக்னிக்கை பயன்படுத்திட்டு அதற்கு பிறகு நீங்க மொபைல் எடுத்து பார்க்கறதோ அல்லது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுன்னு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடக்கூடாதுங்க. எழுதி முடிச்சிட்டு அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க. ஆனால் இது ஒரு பெஸ்டான டைம் தாங்க. இந்த நேரத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நீங்க அமைதியா இருக்கக்கூடிய எந்த நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல இந்த மெத்தடை தொடர்ந்து 11 நாட்கள் 11 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துறத ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அந்த நபர் நீங்க
நீங்க விரும்புவதை போல உங்ககிட்ட பேசினதற்கு பிறகும் உங்ககிட்ட நடந்துகிட்டதற்கு பிறகும் கூட இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணேன்னு எப்பவுமே நீங்க சொல்லக்கூடாதுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ரகசியம் இது. அது போல நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா திரும்பவும் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால தான் நம்ம சொல்லக்கூடாது. சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த நேம் ஸ்பெல் மற்றும் ஏஞ்சல் நம்பர் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. முதலாவதாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை 3 முறை நீங்க எழுதணும். பார்ட்னர் நேம்னு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க, அந்த இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை 3 முறை எழுதணும். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேம பயன்படுத்தணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க எழுதிக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். இனிஷியல்லாம் போடணும்னு கிடையாதுங்க. வெறும் பெயரை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். அந்த நபருடைய பெயரை 3 முறை நீங்க எழுதியதற்கு பிறகு ஆற்றல் மிக்க இந்த ஏஞ்சல் நம்பரை 3 முறை நீங்க எழுதணும். 1452811167 145281167. ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இது. நீங்கள் விரும்பும் நபரை மின்னல் வேகத்தில் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நம்பருக்கு உண்டு. 3 முறை இந்த நம்பரை நீங்க எழுதியதற்கு பிறகு அதற்கு கீழே உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நீங்க எதை பற்றியும் நினைக்காமல் ரிலாக்ஸ்டா அமைதியா படுத்து தூங்குங்க, அல்லது உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது கவனத்தை நீங்க திருப்புங்க. தொடர்ந்து 11 நாட்களுக்கும் இதே போல நீங்க எழுதணும். ஒரு நோட் புக்ல நீங்க எழுதுறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ண அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அவங்களாகவே உங்ககிட்ட வாண்டடா பேசுவாங்க. ஆனால் நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் 11 நாட்களுக்குள்ள கிடைச்சிட்டாலும் கூட இந்த மெத்தடை நடுவுல டிராப் பண்ணிட கூடாதுங்க, நிறுத்திடாதீங்க. 11 நாட்களுக்கும் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். 11 நாட்களுக்கு பிறகு, அதாவது இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. சில பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்கீங்க, இது போல நேம் எழுதிட்டு அந்த பேப்பரை எரிப்பது கொஞ்சம் நெகட்டிவா தோணுதுன்னு சொல்லியிருந்தீங்க. எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். இதுல நெகட்டிவான விஷயம் கிடையாதுங்க. நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல நம்ம பே லீஃப் எரிச்சிருப்போம். அதே போலதாங்க இது போன்ற மெத்தட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை எரிக்கும் போது அதுல ஒரு கம்ப்ளீட்னஸ் நமக்கு கிடைக்கும். இதையும் தாண்டி நீங்க நெகட்டிவா ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த பேப்பரை எரிக்க வேண்டாம், அதை நீங்களே சேஃப்டியா வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பேப்பர்ஸை எரிப்பது மிகவும் நல்லது. இப்ப நம்ம பார்த்ததை போல 11 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.